வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். டே 2 இன் சென்னை. ஆக்சுவலாக நம்ம 3 நாள் தங்க போகிறோம். சும்மாவே இருக்காமல் வேற எங்கேயாவது வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளானு. அதுக்கு திருத்தணி போகலாம், கோவில் ஸ்தலமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்புறம் நாங்கள் இருக்க ஏரியாவிலேருந்து அந்த கோயிலுக்கு 2.5 மணி நேரம் கட்டுச்சு கூகுள் மேப்பு. அது டிராஃபிக்கு அது இதுன்னு கணக்கு பண்ணோம்னா 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் ஆயிடும்னு சொல்லிட்டு அந்த பிளானை ஒழட்டி விட்டாச்சு. சரி, வெளியில் போயிட்டு சாப்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு வெளியில் போனோம். அங்கே போனால் எது எது எங்கே பார்த்தாலும் பில்டிங் கட்டிக்கிட்டே இருக்காங்க. சென்னையில் எதுக்கு பில்டிங் கட்டுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. அவ்வளோ மக்கள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மிகப்பெரிய ஷாக்காக இருக்குது. அப்புறம் மறுபடியும் ரூமுக்கு வந்துட்டு என் ஃப்ரெண்டு ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தாரு. அப்புறம் அதை பார்த்துக்கிட்டு அப்புறம் ஒரு குட்டி உறக்கத்துக்கு முன்னாடி சாயங்காலம் எந்திரிச்சு எங்கே போகலான்னு சொல்லிட்டு தான் பிளானு. சாயங்காலம் மழை பெஞ்சிச்சு. சரி, நம்ம காரில் தானே போகிறோம், சரி பெசன்ட் நகர் பீச் போயிடலாம், மலையோட மலையா அப்படின்னு சொல்லிட்டு காரில் போயாச்சு. அங்கே போயிட்டு இந்த பவுலிங் சொல்லிட்டு விளாண்டோம். அதில் பார்த்தா நான் நல்லா கரெக்டாக விளாண்டேன். இது அப்போ ஃபஸ்ட்டு இந்த இடத்துக்கு போனோன்னே ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் தான் ஞாபகம் வந்துச்சு. எத்தனை பேருக்கு ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸில் இந்த பவுலிங் சீன் ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டு கரெக்டாக சொல்லுங்கள். அப்புறம் மழையில் நனைஞ்சிக்கிட்டு அப்புறமேட்டு மில்க் ஷேக் குடிக்க போனோம். அப்புறம் மில்க் ஷேக்லாம் குடிச்சிட்டு அந்த பெசன்ட் நகர் பீச்சில் சும்மா ஜாலியாக விளாண்டுட்டு மலையோட மலையாக ஓடி ஆடி விளாண்டுட்டு அப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டோம். டே 3 இருக்குது. அதில் நம்ம ரிட்டர்ன் திருச்சி வந்துடும். நாளைக்கு பார்ப்போம். ஸ்டே டியூன். டேக் கேர். பை பை.